எல்லாம் சரிதான். ஆனால் இந்த சுயமரியாதை கல்யாணம் தான் சரியாக வருமானு எனக்கு தோணலை. ஏன் சரியா வராது? நீங்களும் முற்போக்கா சிந்திக்கிறவர் தானே? அதெல்லாம் ஓகே. அப்புறம் என்னங்க, சாஸ்திர சம்பிரதாயம் நமக்கு எதுக்கு? அதெல்லாம் தூக்கி போடுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆடம்பரத்தை காட்ட வேண்டாம். நம்ம சந்தோஷமா வாழ போறோம் பாருங்க, அந்த வாழ்க்கையில ஆடம்பரத்தை காமிக்கலாம். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா எங்க வீட்டுல இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னங்க, வாழ போறது நம்ம 2 பேரும். நம்மளுக்கு ஓகேனா வீட்டுல என்ன பிரச்சனை? ஓகே தான் சொல்வாங்க, நீங்க பேசி பாருங்க. ஓகே சொல்லலன்னா எப்படியாவது சம்மதிக்க வைங்க. இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கிற தீல நாமளும் கருக வேண்டாமே. முற்போக்கு சிந்தனை, சுயமரியாதைன்னு பேச்சுல மட்டும் இல்லாம வாழ்க்கையிலயும் நம்ம கடைபிடிக்கணுங்க. எல்லாருக்கும் முன்மாதிரியா நம்ம வாழ்ந்து காட்டணும். அது அது என்னன்னா, நீ இப்படி சொன்னோன்னு எனக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல. நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஆனா நம்ம திருமணம் சுயமரியாதை திருமணமா தான் நடக்கணும். அது மட்டும் உங்க மனசுல இருக்கட்டும். சரி. சீக்கிரம் பதில் சொல்லுங்க. எங்க சுயமரியாதை இயக்கத்துல எப்ப கல்யாணம் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் கல்யாணத்துக்கு இடம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இயக்கத்துல இருக்கிறவங்கள முறைப்படி இன்வைட் பண்ணணும். நீங்க சொல்ற பதில வச்சுதான் அடுத்த வேலையை நாங்க ஆரம்பிக்க முடியும். அது சரி, இத பத்தி உன் வீட்டுல பேசிட்டியா? என் கருத்துக்கு எப்பவுமே எதிர்கருத்து பேசவே மாட்டாங்க எங்க வீட்டுல. எனக்கு உங்க முடிவுதான் முக்கியம். சரி, இத பத்தி வீட்டுல பேசிட்டு உங்ககிட்ட சொல்லவா? ஓகே, சரி போலாமா? நீ கிளம்பு, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நிறைய சம்பாதிக்க கத்துக்க, அளவு இல்லாம சம்பாதிக்க கத்துக்க. வணக்கம். உட்கார். உங்க மனைவியை பார்க்கணுமே. கூப்பிடுறேன். யாழ்னி. மாமா, இது யாழ்னி. இவங்க தான் நம்ம போற காளியம்மன் கோயிலுக்கு தலைமை பூஜாரி. ஓ வணக்கம். வணக்கம். நம்ம கோயிலுக்கு பூஜை பண்றோம்ல, அதுக்கு எல்லா ஏற்பாடும் சாமி தான் பண்றாங்க. ஏ மாமா, அந்த கோயிலுக்கு மனநல சரியில்லாதவங்க தானே போவாங்க. நாம ஏன் அங்க போகணும்? ஆமா, நீதான் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கல, மாமா நீங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கீங்க, ஏதோ யோசனையாவே இருக்கீங்கன்னு சொல்லுவல, அதுக்காகத்தான். ஆமாமா, நீங்க ரொம்ப நாளா அப்படித்தான் இருக்கீங்க. ஏ சாமி, அங்க போனா எல்லாம் சரியாயிடும்ல? சரியாயிடும். சாமி, நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, அதனால விரதம், அதனால சாப்பிடக்கூடாது. சரி மாமா, தீபனை பாருங்க மாமா, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். எழுந்திரிச்சு வாடானா வரவும் மாட்டேங்கிறான், படுத்துக்கிட்டே இருக்கான். சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். வரேன். உள்ள எங்க பையன் தீபன் இருக்கான்னு மனைவி சொன்னால, அந்த பையன் இறந்த 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு.
துக்கம் நடந்த பிறகு யாழினி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டா. இப்ப அந்த துக்கம் நடந்த அதே நாள், அதே கிழமை, அதே பௌர்ணமி நாள் திரும்ப வருது. இந்த முறை ரொம்ப கடுமையா இருக்குமோ உள்ளுணர்வு சொன்னதுனாலதான் நாங்க அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு இங்க வந்திருக்கோம். நீங்க பார்த்து சொல்லுங்களேன் என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி. நாளைக்கு பூஜை முடிகிற வரைக்கும் உங்க மனைவிய பத்திரமா பாத்துக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, 95% உங்க மனைவி உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து உங்க உயிரையும் பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த ஆபத்திலிருந்து நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களை எந்த சக்தியாலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்களை சுத்தி இருக்கிற இந்த ஆபத்தை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் தெரியல. அம்மன் தான் உங்க கூட இருந்து காப்பாத்தணும். இந்த பிரச்சனை சரியானு சொல்லி தானே நாங்க அம்மனுக்கு பூஜை பண்ண வந்திருக்கோம். உண்மைதான், அம்மன் காப்பாத்துவா. அதுக்கான பூஜை நாளைக்கு தானே பண்ண போறோம். இந்த ராத்திரி நீங்க இந்த ஆபத்தை கடந்துடணும். இதை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்க மனைவி வயித்துல ஒரு கரு உருவாகும். இந்த கரு வேற யாரும் இல்ல, இறந்து போன உங்க பையன்தான். இறந்த குழந்தைய திரும்ப பிறப்பான்னு இதுல வந்திருக்கு. அவன் மட்டும் பிறந்துட்டான்னா உங்க மனைவியோட மனநிலை சராசரி நிலைக்கு வந்துடும். உங்க மனைவிக்கு சகல சந்தோஷமும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா நடக்கும். ஆனா அந்த கரு உடனே உருவாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ராத்திரி மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதை நீங்க சமாளிக்கணும். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். அம்மனை வேண்டிக்கிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல, மணிமேகலை கல்யாணத்துக்கு கூட பிறந்தவளா செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குல்ல. ஆனா கல்யாணத்துக்கு என்ன செலவாகுமோ அதுல பங்கெடுத்துக்கிற நிலைமையில நானும் இல்ல, குந்தவையும் இல்ல. நீங்க இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் என்னால முடிஞ்சது இந்த நகையை வச்சுக்கோ. நீயும் குந்தவையும் எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த நகையை நீயே வச்சுக்கோ. ஏய், நான் மணிமேகலைக்கு செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இது ஏன் நகை தானே, இதை வாங்கறதுக்கு நீ ஏன் தயங்குற? வாங்கிக்கம்மா. நகையெல்லாம் வேணாம் தமேந்தி. நகையை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ ஏன் நீ உன் கஷ்டத்தை தேடிக்கிற? இதனால எனக்கு தான் அவமானம். இதுல உனக்கு என்ன அவமானம்? உன்னோட கூட பிறந்தவ உனக்கு செய்ய வேண்டியதை செய்யறா. அவன் நகையைத்தானே கொடுக்கற. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாமி இப்படி பேசுறீங்க? நகை பிரச்சனையால தான் தமயந்தி கல்யாணத்தப்ப அப்பா இறந்து போனாரு. அதை நீங்க மறந்துட்டீங்களா? ஏய், அதையும் போட்டு நீ ஏன் குழப்பிக்கிற? நான் ஒன்னும் என் வீட்டுல இருக்கிறவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுக்கல. இது ஏன் நகை?
சரி ஒத்துக்கிற ஓ நகைதான். அவங்க பெர்மிஷன் இல்லாம நகையை வந்து கொடுக்க தெரியுதுல, அதே மாதிரி அவங்க பெர்மிஷன் இல்லாம உன்னால என் கல்யாணத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா சுயமரியாதைங்கிற ஒண்ண நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கூட நீ நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வந்திருக்க மாட்ட. கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பொய்யான காரணம் சொல்லி தானே வந்திருப்ப. அந்த அளவுக்கு தான் உன் சுதந்திரம் அந்த வீட்டுல உனக்கு இருக்கு. உன் குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாம செய்யறது நாளைக்கு தெரிய வந்தா பிரச்சனை தானே ஆகும். பிரச்சனை வரும் தெரிஞ்சு வாங்குறது தப்புதான் தமையந்தி. வேண்டாம். பிரச்சனை பண்றதுக்கு அங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாத. அந்த வீட்டுல நீ எந்த சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் சிரமப்படுத்த விரும்பல. உன் வீட்டுல நீ வாழ்ற வாழ்க்கைய பார்த்துட்டு நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். எனக்குன்னு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அத கல்யாணங்கிற ஒரு சடங்குனால நான் தொலைக்க விரும்பல. அத நத்திரன் கிட்டே நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் கல்யாணத்துக்கு நான் எந்த செலவும் வைக்க விரும்பல. என்ன பேசிட்டு இருக்க மணிமேகலை நீ? கல்யாணம்ன்றது செலவாகாம எப்படி பண்ண முடியும்? கல்யாண மண்டபம் பார்க்கணும், நகை எடுக்கணும், தாலி வாங்கணும், எவ்வளவோ இருக்கே. என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் தாலியும் கிடையாது, கல்யாண மண்டபமும் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க மணிமேகலை நீ? ஏன் அதிர்ச்சி ஆகுற? நடக்க போறத நான் சொல்லவா? இந்த மாட்டுக்கு மூக்கனாங்கயிறு போட்டு அடிமையா வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் பெண்களுக்கு தாலிங்கிற பேர்ல கட்டி அவங்கள தன்னோட அடிமையா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரி கல்யாணம் எனக்கு தேவையும் இல்லை. கல்யாணம் தேவையில்லையா? என்ன சொல்ற? நானும் நர்தனனும் பண்ணிக்க போறது திருமண ஒப்பந்தம். 2 பேரோட மனசும் ஒத்து நடக்க போற விஷயம். இதுல தாலிக்கு என்ன வேலை இருக்கு? கழுத்துல தொங்குறதுனால இதுக்கு என்ன பயன்? எனக்கு இது ஒண்ணுமே புரியவே இல்ல. புரியாத உங்க சம்பிரதாய கல்யாணத்தை நான் பண்ணிக்க விரும்பல. இன்னைக்கு சுயமா கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு திருமணம் செய்ய இலவச ஹால் இருக்கு. அங்கதான் எனக்கும் நர்தனனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இத அமைப்புக்காரங்களே நடத்தி வைக்க போறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நகையோ பொருளோ பணமோ கிஃப்டா ஏதோ வாங்க போறது இல்ல. கல்யாணத்துக்கு நீங்க யாருக்கு அழைப்பு கொடுத்தாலும் இத தெளிவா சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு செலவு மட்டும்தான். அந்த செலவை நான் பாத்துக்கிறேன். வர வர நீங்க யாரையுமே மதிக்கிறதே இல்ல. உன் இஷ்டப்படி நீ எதையோ பண்ற. என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு மணிமேகலை, கல்யாணம்ன்றது நீ ஒருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நர்த்தனன் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு அவங்களுக்கும் கனவு இருந்திருக்கும் இல்லையா? உன்னோட எண்ணங்களை அவங்க மேல எதுக்கு திணிக்கிற? அது தப்பு தானே? தேன்மொழி சொல்றது உண்மையான விஷயம். நீ பேசுறத பார்த்தா இந்த கல்யாணத்துல வீண் பிரச்சனை தான் வரும். எந்த பிரச்சனையும் வராது. நான் நர்தனன் கிட்ட தெளிவா பேசிட்டேன். அவரும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இனி அவர் குடும்பத்தினரை சம்மதிக்க வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. இதுக்கெல்லாம் சரின்னு சொன்னா கல்யாணம், இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. மணிமேகலை, வர வர உன் பிடிவாதத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இது பிடிவாதம் இல்லக்கா, வைராகியம். உங்களை மாதிரி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற கேரக்டர் நான் கிடையாது. இப்ப இருந்தே என் விஷயத்துல கரெக்டா பிளான் பண்ணாதான் என் வாழ்க்கையை நான் வாழ முடியும். இல்லைன்னா அது வேற திசையை நோக்கி போயிடும். அதனால இந்த விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். நம்ம கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா. நம்ம உறவுக்காரங்கள என்ன நினைப்பாங்க? எங்க உறவுக்காரங்களே நீங்க தான் மாமி. உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன்ல. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அதே மாதிரி நர்தனன் அவர் உறவுக்காரங்க கிட்டே தெளிவா பேசிப்பாரு. அது அவரோட பிரச்சனை. நீ சின்ன பொண்ணுமா, ரொம்ப அவசரப்பட்டு பேசுற. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமானு தெரியலம்மா. இந்த நடைமுறை வாழ்க்கையை நான் வேண்டாம் தானே சொல்றேன். பெண்கள் மதிக்கப்படணும். சுயமரியாதையை விட்டு கொடுத்து, கௌரவத்தை விட்டு கொடுத்து
மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கணவர் கொடுமைன்னு கண்ணீரோட பெண்கள் காலம் கடத்துறதெல்லாம் போதும். ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிடல. அத ஆண்கள் புரிஞ்சுக்கணும். பெரியார் பாரதி கண்ட புதுமை பெண்ணா மாறணும். அதுக்காக திமிரா நடக்கணும், யாரையும் மதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அடிமத்தனம் இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். மூர்த்தி மாமா குந்தவையக்காவை பல தடவை அடிச்சிருக்காரு. அதெல்லாம் மனிதாபிமானம் இல்லாத செயல் தானே. அந்த மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்னுங்கிற தலையெழுத்து பெண்களுக்கு இல்ல. அத ஆண்களை உருவாக்கிட்டாங்க. உருவாக்குறத அழிக்கிற சக்தி பெண்களுக்கு இருக்கு. அதுக்கு அவங்க மாறணும். நான் மாறிட்டேன். என்ன மாத்தணும்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் எனக்காக மாறிக்கோங்க. தமேந்தி, நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதை எல்லாரும் முன்னாடியும் என் கல்யாணத்தன்னைக்கு செய். நான் ஏத்துக்கிறேன். இப்ப இந்த நகை எனக்கு வேண்டாம். உன்னோட ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு போதும். நீங்க எல்லாரும் இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். தமிழ்வாளுக்கு இப்படி ஒரு பிடிவாத பொண்ணா? பிடிவாத பொண்ணு இல்லைங்கயா, என் தங்கச்சி புரட்சி பெண். எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாடி. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்னடி எப்ப பார்த்தாலும் குற்றவாளி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க? என் ஆபீஸ்ல எனக்கு 1008 வேலை இருக்கும். நான் 4 நாளா டே நைட் ஒர்க் பண்ணிட்டு வரேன் ஆபீஸ்ல. ஆமா, பார்த்தா தெரியுது. வேலை செஞ்சு ரொம்ப களைப்பா இருக்கீங்க. சார், கொஞ்சம் இங்க வாங்க. வணக்கம் சார். நீங்க 4 நாளா ஆபீஸ்க்கு போலியாம். செக்ல கையெழுத்து வாங்க வந்திருக்காரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா? முதல்ல செக்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஐயா, நான் ஆபீஸ் வந்த நேரம் பார்த்து எங்காவது லீவ் போட்டுட்டு போயிட வேண்டியது. சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். என்ன அப்படிலாம் இல்ல அப்படிங்களா இல்லன்ட்டு லீவு போட்டுட்டு எங்காவது போய் தொலைஞ்சு எனக்கு பார்த்தா கெட்ட பேர் வர மாதிரி பண்ணி தொலைக்கிறோம். இந்தா எடுத்துட்டு போ. இனிமே டே நைட்லாம் இங்க வரக்கூடாது. பேனா தூக்கிட்டு போ. சரி சார், வரேன் சார். எங்க என்ன நீங்க 4 நாளா ஆபீஸ்க்கு போல, முக்கியமான வேலை அது இதுன்னு ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? உங்க நடவடிக்கை வர வர சரியில்லை. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களும் இருப்பாங்க. என்னடி என் நடவடிக்கை சரியில்லை? அப்படி என்னடி என் நடவடிக்கையில தப்பு கண்டுபிடிச்சா? பாரு, எப்ப பாரு குற்றவாளி கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ அடிச்சு பல்லுக்கெல்லாம் கழட்டி விடுவாம சொல்லிட்டேன். எதையும் கண்டுக்காம இருக்க. நான் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை. உங்க மனைவி. மனைவினா கேள்வி கேட்கணுமா? மனைவிக்கு கேள்வி கேட்கிற உரிமை நான் தாண்டி கொடுக்கணும். ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். என் கோபத்தை அதிகப்படுத்தின நடக்கிறத வேற சொல்லிவிட்டேன். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உன்னால கெட்டு குட்டிச்சவன் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே போச்சு. என்னாச்சு? படபடன் இருக்கு. டாக்டருக்கு போன் பண்ணு. போ சீக்கிரம் போ. என்னங்க என்ன பண்ணுதுங்க? என்னங்க செய்து? சீக்கிரமா போன் பண்ணு. அம்மா, நர்த்தன கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்க? தேன்மொழிய மறந்துட்டேன். மணிமேகலைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்னைக்கு நர்த்தனன் சொன்னானோ அன்னைக்கே எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லாம போயிடுச்சுனே. இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? நர்த்தனனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை அவனுக்கு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமைமா. அதை பண்ணி வச்சிட வேண்டியதானே? அண்ணே, 10 நாள்ல கல்யாணம்னு சொன்னான். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. நாங்க ஏதாவது கேட்டா முன்னுக்கு பின்ன முரணாவே பேசுறான். நீங்களே என்ன ஏதுன்னு கேட்டு ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. சரிம்மா, பேசுறேன். அண்ணே, வரம் பாருங்க. வரட்டுமா? நல்லதா போச்சு. இன்னைக்கே பேசி முடிவு பண்ணிடுவோம். என்னம்மா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? கோயிலுக்கு வந்தோம்ப்பா. சரி, நான் வீட்டுக்கு தான் போறேன். வா போலாம். இங்க பாருடா,
நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன மாமா? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான்ப்பா. அப்படியா? நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. மாமா, வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சிடலாம் மாமா. இதை பத்தி தான் மணிமேகல்கிட்ட பேசிட்டு வரேன் இப்போ. அது சரி மாப்பிள, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் ஜாதகத்தையும் மணிமேகலை ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பாத்துடலாமே. மனசு ரெண்டு தான் ஒத்து போயிடுச்சுல மாமா. அப்புறம் ஜாதகம் அது இதுன்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கீங்க. நீதான்டா குழம்பி போயிருக்க. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண. முதல்ல அந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கிட்டு வா. மத்தத அப்புறமா பேசிக்கலாம். என்னம்மா இது? மலர் விழிக்கும் கோகுலுக்கும் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சோம். எதுவுமே பார்க்கல. ஏதோ யதார்த்தமா தான் நடந்துச்சு. அது விதி மாப்பிள. கல்யாணம் முடிஞ்சதும் என் மன திருப்திக்காக 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சேன். 9 பொருத்தமும் இருக்கு, அம்சமான ஜாதகம்னு பார்த்த உடனே ஜோசியர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதியாச்சு. மாமா, எனக்குலாம் இதுல ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை மாமா. டேய், எங்க நம்பிக்கையை கெடுக்காதடா. இது காலங்காலமா நடக்கிற விஷயம்டா. இங்க பாருங்கம்மா, ஜோசியர்கிட்ட போனா பொருத்தம் இல்ல அது இதுன்னு சொல்லி குழப்பம் வருமா? புரிஞ்சுக்கம்மா, அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் குழப்ப மாட்டாரு. அப்படி ஏதாவது இருந்தா அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குடா. அத பண்ணிக்கலாம்டா. முதல்ல ஜாதகத்தை வாங்குடா. சரி, நான் தேன்மொழிகிட்ட பேசி வாங்கி தரேன். அப்புறம் கல்யாணத்தை சிம்பிளா நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எதுக்குடா? தம்பி கல்யாணம் தான் கோவில்ல வச்சு நடந்தது. உன் கல்யாணத்தையாவது நல்லபடியா கல்யாண மண்டபத்துல வச்சு நடத்தலாம்னு இருக்கேன். இல்லம்மா, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நானும் மணிமேகலையும் முடிவு பண்ணிட்டோம். எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துட்டா பெரியவங்க நாங்களே எதுக்குடா இருக்கோம்? பெரியவங்களை மதிக்க கத்துக்கடா. உங்க நல்லதுக்காக தானே சொல்றோம். இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுமா. சரி மாப்பிள, கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, வழக்கமா நடக்கிற கல்யாணம் மாதிரிலாம் இல்லை மாமா. இது சுயமரியாதை திருமணம். அப்படிதான் நடத்தணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். சுயமரியாதை திருமணமா? என்னென்ன சொல்றான் இவன்? அதாம்மா, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு 4 பேர் மைக்க பிடிச்சுக்கிட்டு கத்துவாங்களே, தாலி இல்லாம மெட்டி இல்லாம, அது மொத்தத்துல கல்யாணம் மாதிரியே இல்லாம வேற மாதிரி நடத்துவாங்களே, அது மாதிரி. அப்படிதானே மாப்பிள? ஆமா ஆமா. என்னடா ஆமா? உனக்கு என்ன புத்தி கிட்டி கேட்டு போச்சா? மாப்பிளைக்கு புத்தி கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா. முதல்ல தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. அப்புறம் மணிமேகலை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப சுயமரியாதை திருமணம் அது இதுன்னு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. என்ன மாப்பிள, அப்படிதானே? இங்க பாருங்க மாமா, இப்ப நீங்க தான் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு தேன்மொழி பத்தி பேசுறீங்க? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது மாமா. இந்த விஷயம் மட்டும் மணிமேகலை தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கையில தானே பிரச்சனை வரும். முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க மாமா. சரிப்பா, கோவப்படாத. எங்களை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்தாப்புலதான் நம்ம கல்யாணம் பண்ணணும். அப்பதான் நமக்கு மரியாதை. நமக்கு இந்த சுயமரியாதை கல்யாணம் எல்லாம் ஒத்து வராதுடா. அது செட் ஆகாதுன்னு எனக்கும் தெரியுமா. இந்த சுயமரியாதை கல்யாணத்தை நான் நடத்தணும்னு சொல்லல, மணிமேகலை தான் சொன்னா. அவ விருப்பத்துக்காக வாழ்க்கைய தலைகளா வாழ நினைக்கிறது தப்பு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெரியவங்களை மதிச்சு போக சொல்லு. அதுதான் குடும்பத்துக்கும் நல்லது, குடும்ப பொண்ணுக்கும் அழகு. ஆமா மாப்பிள, இது சரியா வராது. நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்கப்பா. எனக்கு தெரியுது மாமா, சுயமரியாதை கல்யாணம் தான் நடத்தணும், இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேணும்னு மணிமேகலை சொல்றல. நான் என்ன பண்ண முடியும்? ஏன் மாப்பிள, நீ பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏண்டா அவ பேச்ச கேட்டு ஆட சொல்றியாடா? ஏமா இதுக்கு போய் கோவப்படுற? கல்யாணம் தானே, எப்படி நடந்தா என்ன? அப்படியெல்லாம் விட முடியாதுடா. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட விஷயம். நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி அக்னி சாட்சியா முறைப்படி நடத்தணும். அதுதான்டா கல்யாணம். எல்லாம் சரிதாம்மா.
நீங்க சொல்ற மாதிரி நடக்கிற எத்தனையோ கல்யாணம் கோர்ட்டு கேஸ்னு டைவர்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் மனுஷனால உருவாக்கப்பட்ட விஷயமா? அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியலையே. எல்லாருமே ஒரு அனுமானத்துல தான் ஜாதகத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜாதகம் பொய் இல்ல மாப்பிள, அது உண்மை. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க குழம்பாதீங்க. நீங்க உங்க கல்யாணத்தை எப்படி வேணாலும் நடத்திக்கங்க, அது அடுத்த பிரச்சனை. முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும். சரி, இந்த விஷயம் மணிமேகலைக்கு தெரிய வேணாம். நான் தேன்மொழிகிட்ட பேசி ஜாதகத்தை வாங்குறேன். ஹலோ, நான் நர்த்தனன் பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, மணிமேகலையோட ஜாதகம் வேணும். அம்மாவும் மாமாவும் பார்க்கணும்னு கேட்குறாங்க. அதான். சரிங்க, நான் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கவா? அப்புறம் ஒரு விஷயம், நான் ஜாதகம் கேட்டேன்னு மணிமேகலைக்கு தெரியக்கூடாது. சரிங்க. சரி, தேங்க்ஸ். வேற ஏதாவது? இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, வச்சிடுறேன். என்னடா பேசிட்டேன். தேன்மொழி வீட்டில் வந்து ஜாதகம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். தேன்மொழியை வந்து ஜாதகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டானா? அப்புறம் என்ன, ஜாதகத்தை பார்த்துட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். வா கிளம்பு. வாமா.